தொட்டால் சினிங்கி. இந்த தொட்டால் சினிங்கி செடியை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம். இது வன்னி மரம் போன்ற தெய்வ சக்தி கொண்ட மூலிகையாக கருதப்படுவதால் துளசி செடி போல வீட்டில் வளர்ப்பது நல்லது. பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் கந்திருஷ்டி போன்ற எதிர்மறை சக்திகளை வீட்டிற்குள் நுழைய விடாது என்று நம்பப்படுகிறது. இது இந்த தொட்டாச்சினிங்கி செடி. இருப்பினும் இது ஒரு மருத்துவ மூலிகை என்பதால் ஆரோக்கிய நன்மைக்காகவும் இதை வளர்க்கலாம். வளர்க்கும் முறை என்னன்னா, தோட்டத்தில் இது செடியாக நட்டோம்னா இது அப்படியே படர்ந்து வளரும். இல்லைன்னா இடம் இல்லாதவங்க ஒரு தொட்டிக்குள்ள போட்டு இதை வளர்க்கலாம். இதற்கு அதிகமான பராமரிப்பு தேவையில்லை. என்னோட ஆன்மீக நம்பிக்கை என்னன்னா, இது நேர்மறை ஆற்றலை கொண்டுள்ளது. வீட்டுக்குள் வரும் நேர்மறை ஆற்றலை இது வீட்டுக்குள் கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது. சிலர் இந்த செடியை வீட்டில் வளர்க்க கூடாது என்று கூறுவதாகவும், இது குளிர்வோடு தொடர்புடையது என்பதால் மாதவிலக்காகும் பெண்கள் இதன் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் நம்பப்படுகிறது. மருத்துவ பயன்கள் என்னன்னா, இதனோட இலைகள் அரைத்து மோரில் கலந்து சாப்பிடுவது வயிற்று கடுப்பு மற்றும் வயிற்று புண்ணை குணப்படுத்த உதவும். எனவே வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கவும் மருத்துவ தேவைகளுக்காகவும் தொட்டால் சினிங்கியை வளர்ப்பது ஒரு நல்ல தேர்வாகும். அன்புடன் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.